வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா வருஷம் நம்ம பிள்ளையார் சிலை செஞ்சு தான் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு 3வது நாள் நம்ம வந்து தண்ணியில் கரைச்சிடுவோம். அதேமாரி இந்த வருஷமும் நம்ம விநாயகர் சிலை செய்ய போகிறோம், செஞ்சுன்னுக்கிறோம். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இந்த மாதிரி செஞ்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். களிமண்ணில் செய்கிறேங்க விநாயகர் சிலை. இந்த பக்கமா அப்படிதான் எடுக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சா? அப்படியே கண்டினியூ பண்ணிதா? கட் பண்ணிட்டு ஒரு அடி எடுக்கா. பாருங்கள், நம்ம வந்து களிமண்லேயே இந்த அளவுக்கு பிள்ளையாரை நம்ம அழகாக செஞ்சிட்டோம். இப்போ நம்ம பிள்ளையாருக்கு வந்து கலர் பண்ணலாம். பிள்ளையாருக்கு வந்து கலர் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கு வந்து நம்ம பூஜை போடணும். நம்ம களிமண்லேயே கையால் செஞ்சது வருஷம் நம்ம களிமண்ணில் கையால் செஞ்சுனா நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம், பூஜை போடுவோம். விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா கரைச்சிடுவோம். இது நம்ம கையாலே நல்லா அழகாக செஞ்சுருக்கிறோம். இதுக்கு வந்து கலர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம சாமி பூஜை பண்ணலாம். நம்ம சிலை செஞ்சிட்டோம். செஞ்சு பாருங்கள், நம்ம வந்து வீட்லேயே நம்ம வந்து பிள்ளையார் சிலை செஞ்சோம். வருஷம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் சிலை களிமண் ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் செய்வோம். வீட்டில் செஞ்சு தான் நாங்கள் வழக்கமாக சாமி கும்பிடுவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி களிமண் எடுத்துன்னு வந்து நாங்களே வீட்டில் பிள்ளையார் சிலை செஞ்சு இப்போ படையல் போட்டு அவருக்கு படைக்க போகிறோம். சாமி கும்பிட்டு 3வது நாள் எடுத்துன்னு போய் ஏரியில் தண்ணியில் நாங்கள் கரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், ஏற்கனவே களிமண்ணில் செஞ்சிட்டோம். மேலே வந்து சில்வர் கலர் ஸ்ப்ரே அடித்தோம். அதுக்கு மேலே தான் வந்து நாங்கள் கலரிங் பண்ணியிருக்கிறோம். எப்படி அழகா இருக்கிற மக்களே, இவரை பார்க்கறாரு. இது நீ பார்க்கறாரு பாரு. பார்க்கறாரு அவரே. பார்க்கறாரு. ஐ ஜென்ஜி நிக்குது. சூப்பரா இருக்கு. நீ அழகாவே இல்ல. சூப்பரா இருக்கு. சூப்பராக செஞ்சுட்டுருக்கிறோம். எவ்வளோ அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. இதுதாங்க விநாயகர் சதுர்த்தி ஃபேஷன். நம்ம செஞ்ச பிள்ளையாருக்கு வந்து இப்போது எருக்கும் பூவில் மாலை கட்டி போட்டுருக்குறோம். அப்புறம் அருகம்புல் மாலை 10 போடணும். வந்து அவருக்கு வந்து சூப்பராக ஒரு கொடை ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். இது வச்ச பிறகு பார்க்கலாம். பாரு, நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து சூப்பராக ஒரு கொடை ஒன்று ரெடி பண்ணிட்டோம். சாமிக்கு வந்து கண் திறந்துட்டோம்.
பிள்ளையாருக்கு வந்து கண் திறந்து இப்போ நம்ம படையல் வச்சுருக்கிறோம். படையல் வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம். அப்புறம் பிள்ளையாருக்கு பிடிச்ச பொங்கல், கேசரி, சுண்டல், கொழுக்கட்டை, பாயாசம், வெற்றிலைப்பாக்கு, கம்பு, மக்காச்சோளம், கொய்யா எல்லா படையிலும் வச்சு கலர் கொடுத்துட்டோம். இதுதான் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில். இதுதான் இங்கே விநாயகர் சதுர்த்தி செஞ்சாங்க. ரெண்டு பேர் தான் அது பெருசாதா இப்போ வந்து விநாயகர் சக்தி நேற்று முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து நம்ம விநாயகருக்கு தீபம் ஏற்றிட்டு அவர் எடுத்துன்னு போய் பந்தலில் வைக்க போகிறோம். பந்தலில் வச்சுட்டு நாளைக்கு 3வது நாள், நாளைக்கு தான் கரைக்க போகிறோம். இந்த பிள்ளையார் தான் நாங்களே களிமண் எடுத்துன்னு வந்து செஞ்ச பிள்ளையார். எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வருஷம் வருஷம் மண் எடுத்துன்னு வந்து நாங்களே செஞ்சு வீட்டில் பூஜை போட்டு சாமி கும்பிடுவோம் பிள்ளையாரை. பாருங்க,
பாருங்க, இந்த சிலை தான் நம்ம தெரு பிள்ளையார். இது இந்த பிள்ளையார் தான் நம்ம தெருவிலேருந்து சின்ன பசங்க வாங்கிட்டு வந்து வச்சு அழகாக செஞ்சுன்னுக்குறானுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிலை. ரொம்ப மயிலெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் பிள்ளையார். இப்போ நம்ம வீட்டில் செஞ்ச பிள்ளையாரெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. இது நாளைக்கு 3வது நாள் கரைச்சிடுவாங்க. இப்போ இந்த சிலை தான் நம்ம தெரு பசங்க அழகாக வாங்கிட்டு வந்து வச்சு பிள்ளையாருக்கு பூஜை போட்டு நல்லா பாருங்கள். நம்ம தெரு பிள்ளைங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். பக்தி பரவசமாக இருக்கிறாங்க. பாருங்க, இந்த பிள்ளையாருக்கு இவர் தான் பூஜாரி. பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி அவருக்கு பிள்ளையாருக்கு பூஜை போடுறாரு. காட்சி தான். எல்லா பிள்ளையும் ஜூம் பண்ணிடலாம். கீழே வை, கீழே வச்சு விநாயகர் சக்தி முடிஞ்ச 5வது நாள் பிள்ளையார சின்ன பசங்க எடுத்து போய் கரைக்க போகிறாங்க. ஏரியில் பிள்ளையார ஏரியில் கரைக்கிறதுக்கு போகிறாங்க.